வெல்கம் பேக் எவ்ரிவன் டு தி நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் மை பைத்தன் சீரிஸ். என்னோட பேர் அஜித் குமார். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். நான் தமிழ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், பைத்தன் இதை பத்தின வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த பைத்தன் சீரீஸ்ல லாஸ்ட் வீடியோல டேட்டா டைப்ஸ்னா என்ன, பைத்தன்ல எப்படி டேட்டா டைப்ஸ்ல ஹேண்டில் பண்ணலான்றத டீடைல்டா பார்த்தோம். அந்த வீடியோ வேணும்னா பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன், எபிசோட் 4. இதுல பைத்தனோட டிஃப்ரெண்ட் ஆபரேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம மேக்ஸ்ல ரெண்டு நம்பரை ஆட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராம்ல இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3 = 5. இதை ப்ரோக்ராம்ல பண்ணோம்னா இந்த 2, 3, 5 இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றோம். அதுக்கு தான் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம். இந்த வேரியபிள்ஸ்ல இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் சே ஏன்ற வேரியபிள்ல எனக்கு 2-வை நான் ஸ்டோர் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் அசைன்மெண்ட். ஸோ ஏல வந்து நான் 2ன்ற நம்பரை ஸ்டோர் பண்றேன். நெக்ஸ்ட் பில 3ன்ற நம்பரை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஏல 2வும் பில 3யும் இருக்கு. இப்போ சின்னு ஒரு புது வேரியபிள்ல ஏ அண்ட் பியை ஆட் பண்ணி எனக்கு போடணும். அப்ப என்ன பண்ணலாம், ஏ பிளஸ் பி. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஏ அண்ட் பியை ஆட் பண்ணிட்டு சில கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஆஃப் சி கொடுக்குறேன். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், இப்போ இங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5 வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்கு, சில ஏக்கு பதில் 2வும் பிக்கு பதில் 3யும் போட்டு ஆட் பண்ணி சில 5 ஸ்டோர் பண்ணியிருக்கு அண்ட் இங்க சியை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் நிறைய கேட்டகரிஸ் பைத்தன்ல இருக்கு. 1 by 1 பார்க்கலாம். மெயினா 2 கேட்டகரிஸ் இங்க பார்க்க போறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். மேத்தமெட்டிக்கலா நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம்னா அதை அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் சொல்றோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா பிளஸ் கொடுக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் கொடுக்கணும், மல்டிப்ளை பண்றதுக்கு இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும், டிவிஷனுக்கு ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்றோம், ஃப்ளோர் டிவிஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுக்கு டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்றோம், மாடுலோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுக்கு பர்சன்டேஜ் யூஸ் பண்றோம். இது ஒவ்வொன்றையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் அடிஷன் பார்த்தாச்சு. லெட்ஸ் சே நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ஷன் பார்க்குறோம். a = 5 அப்படின்னு வைக்கலாம், b = 2. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி நான் சில ஸ்டோர் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், c = a மைனஸ் பின்னு போடுவேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் சி கொடுக்குறேன். இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ சியோட வேல்யூ என்ன இருக்குன்னா 3ன்னு வந்திருக்கு. ஸோ என்ன இருக்கு, 5 - 2ன்றத இங்க பண்ணிட்டு சில அதோட வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ 5 - 2 = 3. இப்படிதான் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் சே இதுவே மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்றேன்னா 5 and 2-வை நான் மல்டிப்ளை பண்றதுக்கு இந்த மைனஸ்க்கு பதிலாக இங்க ஸ்டார் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணும். இப்போ 5 × 2-வை மல்டிப்ளை பண்ணி சில ஸ்டோர் ஆகும். ரிசல்ட் பார்ப்போமா, கன்சோல் கிளியர் பண்ணிக்கலாம். யா, இப்போ ரிசல்ட் 10 வந்திருக்கு. என்ன இருக்கு, 5 × 2-வை பண்ணிட்டு அதோட ரிசல்ட் சில ஸ்டோர் ஆயிருக்கு, which is 10. நெக்ஸ்ட் டிவிஷன் பார்ப்போம். இப்போ ஏல 10ன்ற நம்பர் ஸ்டோர் பண்ணிட்டேன், பில 2 ஸ்டோர் பண்றேன். 10-ஐ 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், a divided by b, அதுக்கு ஸ்லாஷ் b. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 10 divided by 2-வை பண்ணிட்டு சில ஸ்டோர் பண்ணும். இதோட ரிசல்ட் பார்ப்போமா. இங்க பார்த்தோம்னா 5.0 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே டிவிஷன் வந்து டெசிமல்ஸையும் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் இங்க 5.0 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதுல இன்னொரு வேரியேஷன் இருக்கு, அதுதான் ஃப்ளோர் டிவிஷன். இப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு டெசிமல் வேல்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் எனக்கு டெசிமல் வேணாம், ஒன்லி த ஹோல் நம்பர் வேணும் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஏல 15 பில 2 ஸ்டோர் பண்றேன். இப்போ 15 divided by 2 கொடுத்தா நம்மளுக்கு டெசிமல் வேல்யூஸ் வரும். பட் அந்த டெசிமல் வேல்யூஸ் விட்டுட்டு எனக்கு ஹோல் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை நார்மலா டிவைட் பண்ணி பார்ப்போம், என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். யா, இப்போ டிவைட் பண்ணும்போது 7.5 வருது. எனக்கு இந்த 0.5ன்ற டெசிமல் வேல்யூ வேணா, 7ன்ற ஹோல் நம்பர் மட்டும் வேணும்னா இப்போ a divided by b பண்றதுக்கு பதிலா ஃப்ளோர் டிவிஷன் பண்றோம், அதுக்கு டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்றோம். இப்போ ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா 7.5 வந்துச்சு, இப்போ சில 7 மட்டும் வந்திருக்கு, which means ஹோல் நம்பர் மட்டும் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் மாடுலோ. ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷன் ஒரு ஃபேக்டர் கிடைக்கும், ரிமைண்டர்னு ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். இந்த ரிமைண்டர் நமக்கு வேணும்னா நம்ம மாடுலோ யூஸ் பண்ணலாம். ஸோ மாடுலோ எப்படி பண்றேன், இப்போ a = 6ன்னு வச்சுட்டேன், b = 5. இப்போ a divided by b, that is 6 divided by 5 பண்ணும்போது எனக்கு கோஷன்ட்ல 1 இருக்கும், ஏன்னா 5 1 டைம்ஸ் 6ல இருக்கும், அண்ட் ரிமைண்டர்ல 1 இருக்கும். அந்த 1ங்கிற ரிமைண்டர் மட்டும் எனக்கு வேணும்னா a
மாடுலோ தட் இஸ் பர்சன்டேஜ் சிம்பிள் b கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா 6 டிவைடட் பை 5 பண்ணிட்டு இதோட ரிமைண்டரை மட்டும் c ல ஸ்டோர் பண்ணும். ஸோ அது பார்ப்போமா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ வேற நம்பர் வச்சு பார்ப்போம். லெட்ஸ் சே 14 டிவைடட் பை 10. இப்போ என்ன ஆகும்? 14 டிவைடட் பை 10 பண்றோம். ரிமைண்டர்ல வந்து நமக்கு 4 வரும். ஸோ அது வருதான்னு பார்ப்போம். ரன் பண்றேன். யா, இந்த இடத்துல 400 வருது. ஸோ உங்களுக்கு டிவிஷனுக்கு அப்புறம் ரிமைண்டர் வேணும்னா மாடலை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் அண்ட் இதுல ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்ல அடிஷன், சப்ராக்ஷன் இது எல்லாமே பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் கம்பேரிசன் ஆபரேஷன்ஸ். ரெண்டு நம்பர் ஒரு ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்றதுக்கு இந்த கம்பேரிசன் ஆபரேஷன்ஸ் யூஸ் ஆகும். இதுல ஒரு 6 டைப்ஸ் பார்ப்போம். ரெண்டு நம்பர் ஆர் வேரியபிள் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்க்க ஈக்குவல்ஸ், டபுள் ஈக்குவல்ஸ் கொடுக்கணும். இதுவே ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க் ஃபாலோட் பை ஈக்குவல்ஸ் டு கொடுத்து செக் பண்ணலாம். ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட கிரேட்டரா அப்படின்னு பார்க்க கிரேட்டர் தேன் சிம்பிள், அதுவே லெஸரா இருக்கான்னு பார்க்க லெஸ் தேன் சிம்பிள். இதுலயே இன்னொரு வேரியேஷன் கிரேட்டர் தேன் ஃபாலோட் பை ஈக்குவல்ஸ் டு சிம்பிள். இப்படி கொடுத்தா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும்னா ரெண்டு நம்பர் செக் பண்ணி ஒரு நம்பர் எய்தர் அந்த நம்பரை விட கிரேட்டா இருக்கா ஆர் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். அதே போல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இது என்ன பண்ணும்னா அந்த நம்பர் இன்னொரு நம்பரை விட லெஸ் தேன் ஆர் ஈக்குவலா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இது எப்படின்றத நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன், a is equal to 5, b is equal to 5 அப்படின்னு கொடுக்குறேன். பிரிண்ட்ல a equals to b இப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணுனா இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கும். ஈக்குவலா இருந்தா நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இதுவே நாட் ஈக்குவலா இருந்தா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ a is equal to 5, b is equal to 5 ரெண்டுமே சேம். இப்போ நமக்கு இதுல ட்ரூன்னு பிரிண்ட் ஆகணும். கன்சோல் கிளியர் பண்ணிடுறேன் அண்ட் ரன்னிங் த ப்ரோக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்திருக்கு, விச் மீன்ஸ் a and b கம்பேர் ஆகிட்டு இது ரெண்டும் ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. லெட்ஸ் சே 5க்கு பதில் b ல 10 ஸ்டோர் பண்ணி இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. a and b are not same. அப்போ இந்த ஈக்குவல்ஸ் டு என்ன பண்ணுது, செக் பண்ணிட்டு these are not same, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுது. இப்போ இன்னொரு வேரியேஷன், இது ரெண்டும் நாட் ஈக்குவலா அப்படின்னு கேட்கிறேன். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா ஏவும் பியும் நாட் ஈக்குவலான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றோம். இப்போ a and b நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எஸ் தட் இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வரும், விச் மீன்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் ட்ரூ அப்படின்னு வரும். இதுவே சேமா இருந்தா அது ஃபால்ஸ்னு வரும். இதை ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ என்ன பண்ணிருக்குன்னா a not equals to b, yes that is true அப்படின்னு சொல்றதுக்கு இங்க true வந்திருக்கு, which means 5 is not equal to 10. இதுவே 5க்கும் 5க்கும் கம்பேரிசன் பார்ப்போம். இதை ரன் பண்ணா நமக்கு இங்க false அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஏன் 5 is not equal to b ன்னு கேட்கிறோம், no which is false அப்படின்னு சொல்லுது. greater than எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ a ல 5 ஸ்டோர் பண்ணிட்டேன், b ல 10 ஸ்டோர் பண்ணிட்டேன். a is greater than b ன்னு கேட்கிறோம், which is false. ஏன் 5 is less than 10, அதனால இங்க இது கிரேட்டரா அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஃபால்ஸ்ன்னு சொல்லுது. இதுவே a வந்து b விட லெஸ்ஸா அப்படின்னு கேட்கலாம், so which means ட்ரூன்னு சொல்லுது. இப்போ என்னாச்சு 5 is less than 10, so இந்த less than சிம்பிள் போடும் போது a becomes less than b, இது வந்து ட்ரூன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ நமக்கு ட்ரூ பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் கிரேட்டர் தேன் அண்ட் லெஸ் தேன். இப்போ ஒன் மோர் வேரியன்ஸ் இதுலயே பார்க்கலாம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ a ல 5 ஸ்டோர் பண்ணிட்டேன், b ல 3 ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன கொடுக்குறேன், a is greater than or equal to b. ஸோ இப்படி கேட்கும் போது என்ன ஆகும்னா இந்த a அட்லீஸ்ட் ரெண்டு கண்டிஷன்ல ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று a வந்து b விட கிரேட்டரா இருக்கணும் ஆர் சேமா இருக்கணும், விச் இஸ் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும். இது ரெண்டுமே இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதை ப்ரோக்ராம் ரன் பண்றேன். இப்போ என்ன ஆகுது, ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன் 5 is greater than 3 அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. லெட்ஸ் சே பிலையும் ஏலையும் ஒரே வேல்யூ வைக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா ரன் பண்ணும் போது இங்க ட்ரூன்னு வரும். ஏன் 3 is same as 3 இந்த ஈக்குவல்ஸ் டு கண்டிஷன் பாஸ் ஆகுது. a is greater than or equal to ரெண்டுத்துல ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆனா போகும், இங்க ஈக்குவல் டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுது, அதனால ட்ரூன்னு வந்துருச்சு. லெட்ஸ் சே இங்க ஏக்கு 2 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஏன்
ஏல 2 இருக்கு, பில 3 இருக்கு. இந்த 2ன்றது 3 விட கிரேட்டரும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. அதனால ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகுது. இது அப்படியே ரிவர்ஸ்ல பார்க்கணும்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. இப்போ ஏல 2 வச்சுட்டேன், பில 3 வச்சுட்டேன். ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பியான்னு கேட்கிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணா இட் இஸ் சேம் ட்ரூ. வை? இப்போ 2ன்ற வேல்யூ பியை விட லெஸ்ஸர் தேனா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏல 3 ஸ்டோர் பண்றேன். இப்போ என்ன வரும்? ரன் பண்ணுவோம். இப்போவும் ட்ரூ பிரிண்ட் ஆகுது. ஏன்? இப்போ இந்த 3ன்றது செகண்ட் கண்டிஷன், லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இதுல ஈக்குவல் டுங்கிறத பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. லெட்ஸ் சே 3 லெஸ் தேன் 3 இப்படி போட்டா என்ன ஆகும்? ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா இந்த ஒரே ஒரு லெஸ் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது ஏ பியை விட லெஸ்ஸா இருந்தா மட்டும் தான் ட்ரூ வரும். ஆனா ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா ஏ லெஸ் தேன் பியா இருக்கலாம் ஆர் ஏ ஈக்குவல்ஸ் பியா இருக்கலாம். ரெண்டுத்துக்கும் நமக்கு ட்ரூ வரும். இதுதான் கம்பேரிசன் ஆபரேஷன்ஸ். ஸோ இந்த ஆபரேஷன்ஸ்ன்றது ப்ரோக்ராமிங்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ், கம்பேரிசன் ஆபரேஷன்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்க ப்ரோக்ராம்ல இன்னும் ஃபர்தரா யூஸ் பண்ணலாம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்னன்றத ஃபர்தர் எபிசோட்ஸ்ல நமக்கு வீடியோஸா வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பைத்தன் நீங்களே என் கூட சேர்ந்து லேர்ன் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.